ஆன்லைனுக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி, எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் சிந்திச்சுட்டு இருக்கும்போது 70-80களில் கோலோச்சு ஒரு பஜாஜ் கம்பெனியோட ஸ்கூட்டர், அதான் பஜாஜ் சேட்டக். சரி, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, இந்த பஜாஜ் சேட்டக்கை பத்தி பேசும்பொழுது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தையும் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நான் இளம் பருவத்துல 5 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவனா, அதாவது கொஞ்சம் நினைவு இருக்கின்ற அந்த பருவத்துல என்னுடைய தகப்பனார்கிட்ட அந்த வண்டி இருந்துச்சு. எங்க அப்பா அந்த ஸ்கூட்டரை வந்து வேலைக்கு போறதுக்கு பயன்படுத்துவாரு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது எங்க அப்பா ஒரு ரவுண்ட் என்ன அந்த ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போனாதான் அவரை வெளியில போகவே அலோவ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் அடம் பிடிப்பேன். வேற வழி இல்லாத எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, என்ன வந்து ஒரு ரவுண்ட் அந்த ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுட்டு அவர் வேலைக்கு போவார். இந்த பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டர்களோட சிறப்பம்சம் என்னன்னா, 2 இரட்டை இருக்கையும் பின்னாடி ஒரு ஸ்டெப்னியும் கொண்ட ஒரு வாகனம். இந்த ஸ்கூட்டரோட முன்னாடி ஒரு எலிவேஷன், அதாவது கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அதுல நம்மளோட தேவையான ஹெவி வெயிட்ஸோ இல்லை ஏதாவது உபகரணங்களை வைக்க முடியும். சிறுவனா நான் இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எலிவேஷன், அதாவது அந்த இடைப்பட்ட பகுதியில நான் சிறுவனா நின்றுட்டு போவேன். நிற்பேன். எங்க அப்பா வந்து 2 கால்களால் என்னை விழுந்துடாம பிடிச்சிப்பாரு. ஆனா வந்து எங்க அப்பாவே ஓட்டினாலும் நானே ஓட்டுறது மாதிரியான ஒரு அனுபவத்தோட நான் அந்த வண்டியை ஓட்டுவேன். அதாவது எங்க அப்பா ஓட்டும்பொழுது நான் அதில் பயணம் செய்வேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டியை பத்தி நம்ம பேசும்பொழுது, அந்த வண்டியோட நேம் இல்லையா சேட்டக், அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பேக்ரவுண்ட் இருக்கு. சரி, அது என்ன அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த சேட்டக் அப்படிங்கிற நேம் ஆக்சுவலா எதோட நேம் அப்படின்னா, ராஜபுத்திர ரூலரான மேவார் பகுதியை ஆட்சி செஞ்ச ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு ராஜபுத்திர ரூலருடைய குதிரையோட பேரு தான் சேட்டக். இளம் பருவத்திலிருந்து முகலாய மன்னர்களை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் வெறுப்புணர்ச்சியும் பகை உணர்வோட வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய ராணா பிரதாப் சிங். ஏன்னா அவருடைய அப்பா ராஜா ரத்தன் சிங் கிட்ட இருந்து சித்தூர் கோட்டையை முகலாய மன்னரான அக்பர் கைப்பற்றிட்டாரு. அங்கிருந்து தப்பியோடைய ரத்தன் சிங் காடுகள் இருந்து பிறகு இறந்துட்டார். அவருடைய தந்தையுடைய தோல்விக்காகவும் அவருடைய கொள்கைக்காகவும் அவெஞ்ச் பண்ணணும், முகலாய மன்னரான அக்பரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற கொள்கையோட வளர்ந்தவர் தான் ராணா பிரதாப் சிங். சரி, ராணா பிரதாப் சிங் சிறு சிறு காடுகள்ல இருந்து வெளில வந்து சிறு படையை ஒன்று சேர்த்து சின்ன சின்ன பகுதிகளை, மேவார் பகுதிகளை கைப்பற்றினாரு. அவருடைய ஆஸ்தான குதிரை, அதாவது போர் குதிரையா இருந்த குதிரை தான் சேட்டக். அந்த குதிரைக்கும் அவருக்குமான ஒரு பிணைப்பு வந்து ஒரு நண்பனுடைய பிணைப்பு போன்ற ஒரு உறவோட இருந்தது. அந்த குதிரையும் அவருக்கு ரொம்ப லாயலான ஒரு குதிரையா இருந்துச்சு. இந்த குதிரை வந்து கத்தியவாரி அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு குதிரை. அதாவது என்ன அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, மற்ற குதிரைகளோட சற்று பெரியதான குதிரை, இது கொஞ்சம் அகலமாகவும் பெரிதாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ராணா பிரதாப் சிங்கும் என்ன செய்வார் அப்படின்னா, இரும்பு கவசங்களால் அந்த குதிரையை அலங்காரம் செஞ்சு, இரும்பு கவசமும் ரப்பராலும் செய்யப்பட்ட ஒரு யானையோட தும்பிக்கை மாதிரியான ஒரு அமைப்பை அந்த குதிரையோட முகப்புல மாட்டிடுவார். ஸோ பேட்டில் ஃபீல்ட்ல அவருடைய குதிரை இறங்கும் போது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன யானையே போர்க்களத்தில் இறங்கி வந்து சண்டை போடுவது மாதிரியே இருக்கும். எதனால அப்படின்னா, முகலாய மன்னரான அக்பர்கிட்ட இருந்த படையில யானை படை இருக்கு இல்லாமல் அந்த யானை படைகளை ஃபேஸ் பண்றதுக்காக அவர் அந்த மாதிரியான ஒரு முறையை பயன்படுத்தினார். சரி, எப்படியாவது முகலாயர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய சிறு படையை சேர்த்து முகலாய மன்னரான அக்பர் எடுத்து படையெடுக்கிறாரு. 1576ல ஹல்திகாட்டி அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த சரித்திர முக்கியமான போர்ல இந்த சேட்டக் அப்படிங்கிற குதிரையோடைய முக்கியத்துவம் இருக்கு. இந்த குதிரையில ஏறி ராணா பிரதாப் சிங் முகலாய மன்னரான அக்பர் எடுத்து படையெடுக்கிறாரு. அக்பர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய படை தளபதியான ராஜா மான்சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில தன்னுடைய படையை அனுப்புறாரு. ஒரு பக்கம் முகலாய படையை வந்து ராஜா மான்சிங்கும், இந்த சைட்ல ராஜபுத்திர படைய ராணா பிரதாப் சிங்கும் தலைமை தாங்குறாங்க. 2 பேரும் கடுமையா சண்டை செய்யறாங்க. கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படியோ அவருடைய அந்த வியூகத்தை, ராஜா மான்சிங்கோட வியூகத்தை உடைச்சுக்கிட்டு அந்த சேட்டக் குதிரை உள்ள போயிடுது. சேட்டக் குதிரை அந்த ராணா மான்சிங்கோடைய அந்த யானையை வந்து தாக்குது. ஓரளவுக்கு உயரமான குதிரை இல்லையா, அது வந்து தன்னுடைய முன்னம் கால்களால எகிரி தாக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்ட நம்மளுடைய ராணா பிரதாப் சிங் என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய டேகரை வச்சு ராஜா மான்சிங்கை தாக்க முயற்சி செய்யறாரு. அப்படி தாக்க முயற்சி செய்யும் பொழுது அது வந்து அவர்கிட்ட இருந்து குறி தவறி அவருடைய யானை பாகன் மேல பட்டுறது. யானை பாகன் மேல பட்ட அந்த ஈட்டி படனால யானை வந்து முழுவதுமா கீழே சாஞ்சிடுது. குதிரை யானையை தாக்குற அதே சமயத்துல யானையோட தந்தம் வந்து குதிரையை தாக்கிறது. ரொம்ப ப்ரூச்சுவலா கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கு குதிரை. அதால முழுசா நிற்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையிலும், அதிகமா தாக்கப்பட்ட சமயத்திலும் இந்த போர்க்களத்துல வந்து அதனுடைய மாஸ்டரான ராணா பிரதாப் சிங்கை தாங்கி வந்து போர்க்களத்துல பல இடங்கள்ல போருக்கு உதவி செய்யுது.
இந்த சமயங்கள்ல ராணா பிரதாப் சிங் என்ன செய்யறாங்க அப்படின்னா முகலாயருடைய வில் அம்பு படை என்ன செய்யறாங்கன்னா அவரை தாக்கிடுறாங்க. அம்புப்பட்ட ராணா பிரதாப் சிங் குதிரை மேலேயே மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு. குதிரையையும் அவங்க அதிகமான முறையில அம்புகளால தாக்கிடுறாங்க. நாலா பக்கம் அம்புகளால தாக்கப்பட்டு ரத்தம் ஒழிந்த நிலையிலும் கூட அந்த குதிரையை கீழே விடாம தன்னுடைய மாஸ்டரை, தன்னுடைய எஜமானனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி யமுனை நதிக்கரையை கடந்து அவர் தங்கியிருந்தார் இல்லையா அந்த காட்டு பகுதிக்கு போய் அவரை கொண்டு போய் பாதுகாப்பா சேர்த்துட்டு பிறகு அது மரணம் அடைஞ்சது. கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் சரியாகி வந்த பிறகு அவர் அதை ரியலைஸ் பண்றாரு, தன்னுடைய குதிரை தன்னை காப்பாத்திட்டு இறந்து போச்சு அப்படின்னு. அந்த குதிரை மீது அவர் கொண்ட அதற்கு அதிகமான பாசம் பற்றால் என்ன செய்யறாருன்னா அந்த குதிரைக்காக ஒரு நினைவு மண்டபத்தையும் அவர் எழுப்புறாரு. சரி, இப்படி ராணா பிரதாப் சிங் தன்னோட போர்க்களத்திலையும் அதிகமாக காயங்களால பாதிக்கப்பட்ட போதும் கூட தன்னுடைய மாஸ்டரை கீழே விடாம அவரை காப்பாற்றி கொண்டு வந்த காரணத்தினால இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேம், அதாவது சேட்டக் அப்படிங்கிற அந்த குதிரையுடைய பேரை 1970களில் வெளிவந்த தன்னுடைய ஸ்கூட்டருக்கு பஜாஜ் கம்பெனி பெயரிடுறாங்க சேட்டக் அப்படின்னு. 1970ல இருந்து 2000 கோல வச்ச இந்த ஸ்கூட்டர் சாமானிய மக்களுடைய ஒரு ஸ்கூட்டரா இருந்தது. ஏன்னா அதோடைய பெட்ரோல் கன்சப்ஷன் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். 2015க்கு அப்புறம் 2005க்கு அப்புறம் அந்த ஸ்கூட்டர் ப்ரொடக்ஷனை முழுமா நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் அதோட மாடலை பயன்படுத்தி இப்ப இருக்கக்கூடிய வெஸ்பா, இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் எல்லாத்துக்குமே முன்னோடியா திகழ்ந்தது அந்த பஜாஜ் சேட்டக் தான். ஸோ இப்படி ஒரு சேட்டக் அப்படிங்கிற பைக்குக்கு பேக்ரவுண்ட்ல இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவமான ஒரு விஷயம். நன்றி.